வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா, மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் நடக்குமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா ராசி அதிபதி உச்சம், ராசி அதிபதி வலுவான நிலையில் வலிமையான நிலையில் இருக்கிறார். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ராசி அதிபதி உச்சம். இந்த மாதம் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் ராசியை விட்டு, அதாவது ஜென்ம குரு முடிஞ்சு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு தனியாக டீட்டெயில்டாக பலன் வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, ஜென்ம குரு விலகுது. இது அடுத்த நல்ல விஷயம். 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு போய் குரு பகவான் தனத்தை பெருநிதி 2ஆம் இடத்துல குரு வந்தால் 2லே குரு திரண்டிடும் பெருநிதி பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். 3வது நல்ல விஷயம் என்ன? சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன், சனி பகவான் 11ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரு. 10ஆம் இடத்துல ராகு பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார் ராகு. ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார் கேது. இதை விட என்ன நல்ல விஷயம் வேணும்? அதாவது இந்த மாதம் முழுவதுமே யோகம் காத்திருக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த மாதமே இந்த மே மாதம். அதாவது அதிர்ஷ்டத்தின் யோகத்தின் ஆரம்ப மாதம்னு கூட சொல்லலாம். போன மாதமே நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சு ஏப்ரல்லையே. அது முழுமையான 100% பலன்களை அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் மே மாதம் இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. ராசி அதிபதி உச்சமாயிருக்கிறதுனால, அதாவது அந்த பலனை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த மே மாதம் முழுவதும் கொடிகட்டி பறக்க போகிறாங்க ரிஷப ராசி நண்பர்கள். சூரியன் முதல் 15 நாட்கள், அதாவது ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலனை கொடுத்திருக்கிறார். மாதத்தின் பிற்பாதையில் இந்த சூரியன் ராசிக்கு வந்துடுறாரு. அதுவும் நல்ல விஷயம்தான். அதாவது நல்லது நல்லது நல்லது, இந்த நல்லது மட்டும்தான் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நடக்க போகுது. பல நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம், குழந்தை கொடுக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை, தொழில் வேலை அமையாதவங்களுக்கு தொழில் வேலை, அதில் லாபம், நிம்மதி, வீட்டில் சந்தோஷம், இது அனைத்தும் சேரும். வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். சொத்து பத்து, வீடு மனை ஃப்ளாட்டு அனைத்தும் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ஆசையோ அனைத்துமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதான் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். அதாவது ஒரு 10% கூட கெடு பலன்கள் இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கிடையாது. அனைத்துமே 100% நல்ல பலன்களும் தான் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மே மாதம் முழுவதும் நடக்க போகுது. மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த மாதமே ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாத பலன்களாக நடக்க போகுது. நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.